Black Friday sale up to 50% offer from 28th November to 30th November. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria. அனன்ஸ் வந்து சும்மா வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் பை மொமெண்ட் ஒரு ஃபோட்டோ ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போக போகிறேன். அன்றைக்கி ஃபுல் நைட் பாட போகிறேன். ஐ ஹேட் நோ ஐடியா. வாரணம் ஆயிரமோட ரீரெக்கார்டிங் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் all that I did. இன்னி வரைக்கும் மின்னலே is like a testament of genius. ஜெயராஜ் சார் பண்ண ஒர்க்கில் இருவிழி உனது இமைகளும் உனது பெண்கள் என்றால் பூக்கள் அதை ரசிக்க வேண்டும் ஆண்கள் எங்கள் மனதினை பறிக்காதே போல் மனதினை பறிக்காதே. Yuvan was also நம்ம அந்த டைம்ல வந்து was very young. ஏனே அந்த சாங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது? Yeah, I did. அதனால I lost that song. But I don't want to talk about that. நம்ம ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் like I mean when somebody asks you இது எப்படி இருக்கு, they don't want your honest opinion. Most people நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யார் என்ன பண்ணாலும் My favorite that I've done work on was for the film புன்னகை பூவே. அந்த டைம்ல எனக்கு வந்து காரி துப்புனாங்க. என்ன ரப்பர் வாயின் கூட பேர் வச்சாங்க நெட்ல. வீனஸ் வீனஸ் பெண்ணே கோல்டன் ஃபிஷ் கண்ணாலே. வாலி சார் கேட்கும்போது நான் எதுக்காக அவனை எழுதணும், யாரே தேவனா என்ன பண்ண நீ எதுக்காக ஒன்று பார்க்கணும், ஓமரியா நீ பண்ணாங்க நான் உனக்கு எழுதுறேம்மா. It's always in fun. Yeah, very straightforward man. கண்ணோடு இல்லை கண்ணீர் திவலைகள் happy. And he's done for everybody. And he's made those catchy phrases like chikkapukarele, Mustafa. You know, all those things, even from Shivaji, he's also done a couple of songs in that film. So all these really catchphrasey tracks he has given. Magnet விழியால் மனதை திருடி விட்டாய். And Rahman sir அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார் அந்த வாய்ஸஸ். ரஹ்மான் சாரோட பிகெஸ்ட் டேலண்ட் என்னன்னா ஒரு சிங்கரோட என்னென்ன வந்து எடுக்க முடியுமோ அந்த சிங்கருக்கே தெரியாத அளவுக்கு வந்து he will extract the ability of the singer. I still feel that the music before 2011 was a lot stronger in quality than what's coming out in the recent. I feel music has become something for reels, for a gimmick, for a quick dance step. I don't know. ஏன்னா கம்போசரே பாடுறாரு லைக் அந்த கான்செப்டே போச்சு. ஐட் சே அந்த விஷயத்தில் ஜெயராஜ் சார் மட்டும் தான் இன்னும் நான் பாராட்டேன். அவர் இப்போ எந்த படம் பண்ணாலும் ஹி இஸ் காலிங் சிங்கர்ஸ். அந்த காலத்தில் நிழல்கள் வரும்போது நிழல்கள் வந்து ஒரு ஃப்ளாப் மூவி. ஆனால் இனி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து இட்ஸ் அந்த பாட்டு மடி திரிந்து பூங்கதவே. All these songs that he has composed அவ்வளோ பிரமாதமான மியூசிக். போன வாரம் அமர் அங்கிள் கங்கமரன் சார் இன்னொரு நிகழ்ச்சியில் அப்போ தான் நான் கேட்டேன், அங்கிள் எனக்கு தெரியவே இல்லை நீங்க தான் என்னென்ன பண்ணிலாவே லிரிக்ஸ் நீங்க தான் எழுதுறீங்க, உறவுகள் தொடர்கதை நீங்க தான் லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஆமாப்பா அப்புறம் சொன்னேன். அதெல்லாம் அவர் காலப்பா அவர் ஜாலியோட அவரோட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த இசை வந்து இப்போ நம்ம ராஜா சாரோட ரீடிகார்டிங் எதுக்கு நம்ம சாரோட ரீடிகார்டிங் பற்றி பேசினாலே நமக்கு அழுகே வரும். ஒரு நாயகன் சீன் எடுத்தாலும் ஒரு அக்னிநட்சத்திர சீன் எடுத்தாலும் நீங்க எத்தனை சீன்ஸ் எடுத்தாலும் யூ வில் கெட் இமோஷனல் பிகாஸ் தட்ஸ் வாட் மியூசிக் இஸ் சப்போஸ் டு டூ. பாட்டும் நானே ஒரு நாள் போதுமா சிங்கார வேலனை ஏழு சுரங்களுக்குள். Why are singers singing that? It's very challenging. Exactly my point. Hi, hello and welcome. This is Vinayatha Shivakumar. இப்போ நம்ம பாட்டு கேசட் நம்பர் 11 from soul to soundல இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட் வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். அவர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியோட ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அண்ட் இஸ் அன் அமேசிங் சிங்கர் அண்ட் இஸ் அ மியூசிஷியன், இஸ் அ மியூசிக் கம்போசர், இஸ் ஆல்சோ அன் ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்ட் லெட்ஸ் வெல்கம் தேவன் ஏகாம்பரம் ஆன் தி ஷோ. ஹாய். Hi Devan, good to see you. சேம் ஹியர். இப்படி பார்த்தா தான் உண்டு இல்லை நம்ம. நீ தான் வீட்டுக்கு வரலையே. வரேன். அவங்க வைஃப் உஷா அண்ட் கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க பயங்கரமாக சமைச்சு கொடுப்பாங்க. இன்னும் பெண்டிங் எனக்கு வந்து you gave us some great biryani once at your house. Yes, so we'll do that again. Yes. And they were so nice because you've done so much of work and you also know a lot of things and you still keep innovating and you still compose and indie artists நிறைய collaborate பண்றது எல்லாமே you keep doing. And how do you keep yourself doing that? It's a never ending journey. When you can't just stop and say இது போதும். You keep going and keep innovating. நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து என்ன புதுமையா பண்ணதை நம்ம தேடணும். அதனால and your very very first meet with Rahman sir, so அதோட experience and I want to know what exactly happened there. அது actually that's still 99 98 actually. Okay, அப்பதான் I came
to Chennai ஒரு 3-4 months ஆச்சு. I was here for the launch of என்னோட debut album with SPB Charan கம்பன் ஒரு கண்ணிலே. அப்போ வந்து the album launched in end of Feb. And then அந்த டைமில் நிறைய ப்ரொமோஷனல் லைக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைம் வந்து we had a music award ceremony in வல்லூர் கோட்டம் for Screen magazine. ஸோ அப்போ வந்து ரஹ்மான் சார் வந்து ஒன் for வந்தே மாத்திரம். அப்போ அந்த ஷோவில் வந்து நானும் சரணும் நம்ம ஜான் பிரிட்டோட டான்ஸ் குரூப் வந்து we had performed one of my songs. அங்கே தான் ரஹ்மான் சார் நான் முதல்ல பார்த்துருக்காரு போல இருக்கு. And then exactly 1 week after that I got a call from his studio. And அப்போ நான் மொதல் அந்த கால் வரும்போது நான் கிராங்க் கால் நினச்சிட்டேன். ஓகே. சாமிதார், everybody knows சாமிதார். ஸோ அவர் பண்ணும்போது I didn't believe somebody with அவரோட வெர்னாக்குலரோட பேசும்போது வணக்கங்க நான் சாமிதாரை பேசுகிறேங்க. I didn't think that's ரஹ்மான் சாரோட மேனேஜர் or in charge. ஸோ 3 வாட்டி ஃபோனுக்கே வச்சுட்டு 4வது வாட்டி திருப்பி கால் மீ again and then தயவுசெய்து ஃபோன் வைக்காதீங்க, நான் தான் உண்மையாக அவரோட மேனேஜர் யாரும் கேட்டு பாருங்க. அப்போ தான் I called ரேனா அக்கா. I was to cross check. Yeah, to cross check. Then she said ஆமாம் தம்பியோட மேனேஜர் தான், உடனே நிற்போம். அப்போ தான் I went. I was a second week of April or the first week of April 98. And it was a wonderful experience to see that era of Rahman sir, where it was completely raw and so much of innovation happening. Of course, it still is. I'm saying then At the it was time very it was organic. more organic. Yeah. It was very organic. It was the pre-corporate era Yes. of Rahman sir. Still the Tamil and the initial stages of Hindi success. So at the time when I sang, Kadir sir இருந்தாரு. And then நான் நினச்சா வந்து சும்மா வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் பை மொமெண்ட் ஒரு ஃபோட்டோ ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போக போகிறேன்னு. அன்றைக்கி ஃபுல் நைட் பாட போகிறேன். I had no idea. That was O Maria. Oh Maria, yeah. And anything that happened, and I want to know, as a musician, I want to know what happened. What was the process back then? அவர் வந்து was it a full track இல்லை அப்போ இல்லை இதே மாதிரி? I don't think any time there's ever a full track. Whatever நான் இது வரைக்கும் நான் பாடுறது வரைக்கும் எப்போவுமே ஒரு ட்ராக் வரும், அந்த ஒரு ஸ்கெலெட் தான் இருந்திருக்கும். அன்றைக்கி கூட என்ன ஒரு காமெடினா லைக் அஃப்கோர்ஸ் I went there on 5 o'clock. I think I waited till about 7. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. அப்போ லைக் நான் வீட்டுக்கு போகிறேன். I told சாமி நான் வீட்டுக்கு போகிறேன், எப்போ ரெடியோ எனக்கு கூப்பிடுங்க. And then he took me aside. ஒரு சின்ன ரூம் அங்கே இருந்துச்சு. He said தம்பிங்க வா. And he showed me a huge pile of cassettes. If you saw Jurassic Park, there's one scene where there's like a dino dropping மாதிரி ஒரு இது இருக்குங்களா, ஒரு pyramid மாதிரி. And like that Jeff Goldblum says, wow, that's big one pile of shit. And then அந்த ஹைட்டில் I never saw something like that in my life, all cassettes. And நான் கேட்டேன் என்னங்க சார் இது பாரு தம்பி, இது எல்லாமே வந்து டெமோ cassettes sent in from singers. சான்ஸ் கேட்குறதுக்கு, ராமன் சார் பாடுறதுக்காக சான்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு உங்களோட வாய்ஸு கேட்டுட்டு உங்களை கூப்பிட்ருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படிங்களா, சரி. அப்போ வந்து ஒரு சில்லி சிக்கனும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லுங்க, ஒரு பெப்சி சொல்லிட்டு they got me some evening early dinner. And I just அப்போ there was a small little like canteen மாதிரி அங்கே வாசல் இருந்துச்சு. So I just sat there. I was just all of 22 அப்போ. Everything was new for me, having come from the US and seeing Chennai. இந்த ஊரோட ப்ரோட்டோகால் எப்படி பேசணும் அதெல்லாம் I was like totally ignorant of all that. ஸோ கரெக்டாக வந்தெல்லாம் சாப்பிட்ட பிறகு 12 மணிக்கு தான் வந்து ரமன் சார் நான் பார்த்தேன், behind the whole studio door in his hall. It was an amazing experience, because to know that he had heard my music. அந்த டைமில் என்னோட ஆல்பம் அவர் கேட்டிருந்தாரு. ஸோ we were talking about music and jazz and whatnot. அதுக்கப்புறம் தான் அந்த லிரிக்கை எடுத்துகிட்டு I had sung O Maria with the US slang. Instead of saying the Maria with the Ra, I said with the Ra. அது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சது, போது ரஹ்மான் சாருக்கும் கதிர் சாருக்கும் அது ரொம்ப பிடிச்சது. And that's how we recorded the whole night. Very nice. Can you sing a few lines of the song? Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria, fruit cherryya, nee variya, email love letter tariya, கடலுக்கு fishing net, காதலுக்கு இன்டர்நெட், தேசம் விட்டு தேசம் வீசும் காதல் வலை. What is one special thing that you've shared with Rahman sir, and what is one thing that you've taken from him? Like the best thing I've always seen with Rahman sir is விடாமுயற்சி. He's never stopped. இப்போ கூட last I met him நடுராத்திரி ஒரு 2:30 மணிக்கு he was busy shuffling through score sheets வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. I just wanted to meet him just for ask him for some personal இது. அப்போ கூட he didn't refute the meeting, mail பண்ணி இது பண்ணிவா, and I went. அந்த நேரத்தில் கூட he's still working despite having won all these awards, 2 Oscars, 2 Grammys, the BAFTA and Golden Globe.
அது எதுவுமே மைண்டில் வச்சுக்காம அவர் இன்னும் நிறைய பண்ணுறாரு. அண்ட் மோர் தென் தேட் எனக்கு the thing that gave me even tremendous respect for him, அவர் அந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா உருவாக்குனாரு. that he made an orchestra from underprivileged children, educated them, gave them the instruments, அவங்களுக்கு வாத்தியம் வாங்கி கொடுத்து, gave them free tutelage of the instruments. இன்னைக்கு அவங்க amazing. yeah, I would have expected some other senior musicians to have done that, but Rahman sir பண்ணாரு. and என்ன பொறுத்த that's a brilliant thing that he's done, and that to me is the best any musician could give back to society, is to அடுத்த ஜெனரேஷனோட மியூசிஷியன்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் த ஸ்ட்ரிங் செக்ஷன் இன் சென்னை த ரொம்ப ஏ கிரேட் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லைக் now in retired stage above 70-65 மேலே இருக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் அவங்க சில பேர் நேரத்தில் they had to go to Kerala, பட் சென்னை பேஸ்ட் ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் ரஹ்மான் சார் இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா உருவாக்குறதுனால it's a great blessing for the Chennai music industry. Also I was always wondering எப்படி அந்த kidsக்கு it's not easy to learn those instruments at all. I don't know how they even got through that idea. And he brought kids who have no music background, like ஒரு டோபி வாலோட குழந்தை, ஒரு ஸ்திரீ வாலோட குழந்தை, ஒரு டெலிவரி பர்சனோட குழந்தை, like people that have absolutely no opportunity, அந்த வாசனை அவங்களுக்கு இருந்திருக்காது, like family wise, to give that education to them. என்ன பார்த்தா that's the biggest what do you call gift he has given back. Of course that's why so much respect for him always. நம்ம எல்லாரும் அவரை வந்து we look up to him for those reasons. கண்டிப்பா. And one thing I want to ask, you've always இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது you always give us a lot of tidbits and இந்த பாட்டு இப்படி வந்திருக்கு, இந்த பாட்டுல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு even in other interviews I've seen, and I'll be like, oh it's typical Devan. கொஞ்சம் blunt-ஆ இருப்பா. ஆமா, you just blunt. I like that. I like that because I'm also like that. I really like that. So எங்களுக்காக what are you going to tell us today? It's just been a fun journey. சார் இப்போ நான் போனாடி ஒரு வாட்டி சொல்லும்போது I think சில வேறு இசையமைப்பாளர் அவருக்கு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது சில பிட்ஸ் கேஷுவலி டிஸ்க்ளோஸ் அது எப்படி உருவானது, அது வேறு மாதிரி ரீச் வந்துச்சு அந்த ஒரு செக்ஷனுக்கு. பட் எத்தனை மியூசிஷியன்ஸ் have worked with Rahman sir, சந்தோஷ் நாராயண் சார், ஜிவி பிரகாஷ் அண்ட் ARR ஜெயராஜ் சார், நிறைய பேர் தேவ் ஆல் பீன் அண்டர் ஹிஸ் கேம்ப்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அங்கே போயிட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் அவங்க தனி பட்ட முறையில் வந்து இசையமைப்பாளர் ஆனாங்க. அதுக்கப்புறம் now that you've spoken about these composers, ARR ஜெயராஜ் again has given you a lot of amazing numbers. Jayaraj sir has been a very long time friend, more than I would say a colleague, ஒரு நல்ல friend, because அவர் ஒரு கீபோர்ட் பிளேயர்லேருந்து எனக்கு அவர் தெரியும் 90s. So that's how you met him, through Rahman sir you met him? No, actually என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் சசி குமார், இஸ் அ ஃப்ளூட் பிளேயர். இப்போ எல்லாம் தேவச கான்சர்ட் எல்லாமே அவர் தான் வாசிக்கிறாரு. அண்ட் சசி இஸ் மை லைக் பிரதர். அவர் ஃபர்ஸ்ட் நான் வந்து 95 பார்த்தேன் when I was first here in Chennai with Charan அந்த சம்மர் ஹாலிடேஸை. அப்போ he was a leading flute player. I mean ஒரு நாளைக்கு 5-6 கால் ஷீட் வாசிப்பார் சசி. ஸோ when I came back அந்த லாங் டேர்ம் ஸ்டே பண்ணுறதுக்காக 97 end and 98, அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜ்கோட்டி மியூசிக் டைரக்டர் கோட்டிக்கு வந்து வாசிச்சிருந்தாங்க. So that's how I met everybody from Koti's Saroda group. Appa Jayaraj sir had his own studio there in near Nesapakam side. So it was called Trinity Studio, ground floor. So adigadi Sasi would say come to Jayaraj studio, we'll hang out. இதெல்லாமே வந்து மின்னலே ஒரு மஜ்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. So it was nice, we just meet up as friends, and அப்போ I would see how much he's working hard in the pre-computer days. அப்போ வந்து இந்த MC-15 வந்து ஒரு சீக்வன்சர் பாக்ஸ் இருக்குது, அதை ஒரு சின்ன டிவி ஸ்க்ரீன் வச்சு அதை வந்து லோட் பண்ணி அந்த சாம்பிள்ஸை பண்ணி. ஸோ அண்ட் தென் ஈவன் ஜெயராஜ் சார் அண்ட் மைசெல்ஃப் we did one கன்னடா ஃபில்ம். அந்த கன்னடா படத்தை நான் பாடினேன் for சாது கோகிலா, and he also programmed. So at that time we spent time together in Bangalore. It's all like maybe like one before முதல்வன்லாம் வரதுக்கு முன்னாடி we spent a lot of time. So once Bajnu happened, அதுதான் நான் முதல்ல பாடினேன் அந்த மர்க்கரி மேலே பாட்டு தான் முதல்ல அவருக்கு பாடினது. That's a nice song. March of 2000. But ஆனால் இப்போவுமே when I go and perform, this one song they always ask is மின்னலேற அந்த பாட்டு வந்து எப்போ பண்ணாலும் கூட சேர்ந்து வைப் பண்ணுவாங்க. தட்ஸ் அது எப்போவுமே ஒரு எவர்கிரீன் சாங் that people love. அது அந்த மேஜிக் இட்ஸ் நாட் ஈவன் அ ஃபுல் சாங், இட்ஸ் லைக் இட்ஸ் a short song. அதில் இன்னும் ஞாபகம் இருக்குது. அது I came back அப்போ ரஹ்மான் சாரோட US tour முடிச்சுட்டு I came back and I remember telling Jayaraj sir before I went to US, கண்டிப்பாக இந்த படத்தை எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க. So I came back, I was telling என்ன இவ்வளோ குட்டியான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. And then அதோட சவுண்டிங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. The track what I sung for, it was a very EDM and some dubstep மாதிரி மியூசிக் இருந்துச்சு, கொஞ்சம் ராக்
பிகினிங்லையா? ஓகே. யா இந்த மாதிரி இந்த டேம்பரினோட கிட்டாரோட கிடையாது. யூனோ இட் வாஸ் வெரி ஹார்ட். the sound was very like rough and aggressive. So நம்ம அந்த actually it's now 26 years, now it's 25 years audio launch ஆகி November of 2000 தான் ஆச்சு. அருணா ஹோட்டலில் we had the audio launch. இன்னி வரைக்கும் மின்னலே is like a testament of genius. ஜெயராஜ் சார் பண்ண ஒர்க்கில் இன்னி வரைக்கும் நீங்கள் வசீகரா or this one இருவி, even other songs like my favorite அழகியத்தியே, my favorite is Yuvan Yaro. Yeah, அதுவும் எல்லாமே வந்து வெண்மதி. Yes, of course. Great and in all languages, both Tamil, Telugu and Hindi also. Yeah, so and let's do iruvizhi unadu. Sure. இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது, நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும், ஏன் தண்டனை நான் இங்கே வாழ்வதும், ஓஹோ ஒரே ஞாபகம், ஓஹோ உந்தன் ஞாபகம், காதல் காயம் நேரும் போது தூக்கம் இங்கேது, ஒரே ஞாபகம், ஒரே ஞாபகம். Nice. Sorry, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிராக் ஆச்சு. That's okay, so it's still beautiful. இந்த எவர்கிரீன் நானுமே ரொம்ப ரசிச்சேன் இந்த பாட்டு. அண்ட் ஹாரிஸ் சாரோட அகைன் நிறைய பாடல்கள் அதுக்கப்புறம். அண்ட் வாரணமாயிரம் ஆல்சோ அகைன் ஒரு நெஞ்சுக்குள் பெய்திரும். Yeah, I did அதில் vocal arranging நிறைய பண்ணிருக்கேன். And you also do vocal arranging for a lot of other composers also. Mainly ஜெயராஜ் சார் தான் நிறைய கூப்பிட்டுருந்தாரு அது இந்த ஒர்க்குக்காக. What is that one song that you really like personally that you've arranged? Both I would say for நெஞ்சுக்குள் பெய்திரும் for ஜெயராஜ் சார், and of course Rahman sir, I did Smile. அதான் நிறைய vocal arranging I did in the song, all the harmonizations. அதுக்கப்புறம் தான் அது மேலே வந்து they call Dominic and Clinton. நான் என்னென்ன பார்ட்ஸ் பாடணும் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் வாய்ஸுக்காக he layered few tracks with their voices as well. பட் அந்த ரெண்டு பாடம் தான் எனக்கு என்னோட கேரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி நம்ம வாரணமாயிரமோட ரீரெக்கார்டிங் தான் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், all that I did, whatever you see in the train, Surya sarum Samira Reddy ma'am, the whole initial meeting. Yeah, I remember that, of course. How can I forget this? So that whole bit Jairaj sir let me arrange for that sequence. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேக்ரவுண்ட் சொல்லலாம். அண்ட் இவங்கெல்லாம் வந்து தாண்டி அப்படியே வேற ஒரு ஸ்கூல் ஆஃப் கம்போசர் பார்த்தீங்கன்னா தேவா சார். அவங்க வந்து மெக்கரீனா சாங், அது வந்து அகெயின் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அந்த டைமில். ஏன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு ஸ்கூல் படிக்கும்போது வந்த பாட்டு அதுனா. ஸோ அது எனக்கு ரொம்ப ஜாலியான. ரீசெண்ட்லி ஒரு பேண்டுக்காக வி அரேஞ்ச் சாங், அப்போவுமே இட் வாஸ் ஸ்டில் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் நைஸ். ஸோ டெல் மீ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் தேவா சார். தேவா சார் இஸ் a wonderful human being. one of the nicest people. நான் சொல்ல வந்து நம்ம ஃபீல்டே வந்து ரொம்ப பவ்யமான ஒரு நபர். அவங்களோட கதையை கேட்கும்போது when I actually watched an early interview of his, அவர் எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி ஒரு இடம் பிடிச்சிருக்காரு தமிழ் சினிமா கேட்கும்போது it's really uplifting to know that you can pursue your dream and eventually succeed. ஸோ அந்த டைமில் வந்து when குஷி கேம் அந்த பாட்டு வரும்போது ஏஎம் ரத்தன் சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் தான் நம்ம காதல தினமோட ப்ரொடியூசர் அண்ட் தெலுங்குலேயும் ப்ரொடியூசர், கண்டுகொண்டேன் தெலுங்கு ப்ரொடியூசர், and Sri Surya movies again his house. So when I got the call for குஷி, அவர் பார்த்தாலே தேவன் உனக்கு இனிதான் அதை பாடணும். அப்போ தான் எஸ்ஜே சூர்யா சார் மீட் பண்ணேன் அந்த இதுக்கு. இப்போ கலாசா ஸ்டுடியோ ஒன்று இருந்துச்சு. ஸோ கலாசா ஸ்டுடியோ in 99 was like the fancy studio outside of any other studio, whether it's பிரசாத் ஏவிஎம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஸ்டுடியோ was கலாசா. ஸோ அந்த டைமில் everybody else including Yuvan sir had recorded there. ஸோ இதுதான் அன்றைக்கி வந்து I think பிரசாத் டிலக்ஸ் வந்து வேறு படம் போடுறதுனால they blocked it for குஷி, and அப்போ தான் it sung Macarena. Yeah. And அப்போ மூர்த்தி சார் தான் நம்ம ரஹ்மான் சாருக்கு ஒர்க் பண்ண மூர்த்தி சார் தான் was doing the voice taking for me. அப்போ தான் அந்த whole harmonies they let me arrange that as well. That Macarena okay dana, okay Macarena
ஓகே தானா அதெல்லாம் the different layers I did there. They let me arrange that as well. Few lines, of course. Macarena, Macarena, விசில் அடிக்கும் நிலவுதானா. Macarena, Macarena, ரெக்கை முளைக்கும் வயசுதானா. Macarena, ஓகே தானா மககககரினா. கண்கள் என்றும் கண்கள் அது கண்டெழுந்த பெண்கள் எங்கள் இதயத்தை திருடாதே, எங்கள் இதயத்தை திருடாதே. பெண்கள் என்றால் பூக்கள் அதை ரசிக்க வேண்டும். ஆண்கள் எங்கள் மனதினை பறிக்காதே, போல் மனதினை பறிக்காதே. அந்த விசில். ஆமா, வெரி நைஸ். அண்ட் now you spoke about Yuvan. நம்ம அந்த கலசா பேசும்போது எனக்கு யுவன் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் ஐ நோ யூ ஆல்வேஸ் பீன் ரொம்ப அப்ஃப்ரண்ட் வித் கம்போசர்ஸ். பிடிச்சிருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். யுவன் வாஸ் ஆல்சோ நம்ம அந்த டைமில் வந்து வாஸ் வெரி யங் அண்ட் ஐம் ஷூர் யூ ஹேட் த லிபர்ட்டி டு கோ டெல் ஹிம் நல்லா இருக்கா. அது மாதிரி ஹேவ் யூ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டெல் ஹிம் ஏனே அந்த சாங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது? Yeah, I did. Otherwise, I lost that song. But I don't want to talk about that. But again, I really respect Yuvan's production. It was one of the kindest. The field. I think I know what song is this. I'm not going to say it unless you want to say it. But like I said, no. The thing is, number field like I mean, when somebody asks you, "Idu eppadi irukku?" they don't want your honest opinion. அது நான் உண்மையாக அந்த ரெக்கார்டிங் அப்புறம் அதை கற்றுக்கிட்டேன். யூ டோன்ட் ஹாவ் டு honestly give your opinion. Yeah, because அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலிடேஷன் வேணும். யூனோ எந்த நல்லதாக இருக்குது அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ தேர் ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் யுவர் ஆனஸ்ட் திங். சம் பீப்புள் மைட் லைக் இட், பட் அகேன் மோஸ்ட் பீப்புள் நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யார் என்ன படம். அண்ட் யுவனுக்கு நீங்கள் பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சாங்? ஓ தேர்ஸ் ஸோ மெனிங்க. I remember Yuvan sir நான் பாடின முதல் பாட்டு வந்து was for a Karthik and Ramba movie called உனக்காக எல்லாம் உனக்காக. Oh, that was Yuvan. Yuvan's music in 99. அப்பதான் இந்த பூவெல்லாம் கேட்டு பாரு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் எங்கே தேட சொல்லு கொஞ்சம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் came in this one உனக்காக எல்லாம் உனக்காக. அப்போ சுந்தர் சி சார் வந்து just coming up as a director at the time. This particular song, it was Onam that day. அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது ஓணம். நான் காலைல பட்னி அந்த என்ன ஒருத்தர் வந்து சத்யாக்கா கூப்பிட்டுருந்தாங்க. சத்யானாலே பட்னியா? Exactly. So they said come hungry. ஏதோ சாப்பிடாதரா ஒரு 11 மணிக்கு வந்துரு வீட்டுக்கு சத்யாக்கு. So I got hungry. I was hungry at the time. And then 10 மணிக்கு வந்து சுபியா கூப்பிட்றாரு, நம்ம இன்சார்ஜ் சுபியா இல்லைங்களா. உடனே வந்துட்டு தேவன் கலாசாக்கு. ஸோ ஓகே போனேன். அப்போ தான் அந்த நிஜமாக ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃப்டர் ஓமரியாக்கு அப்புறம். திஸ் இஸ் த செகண்ட் அண்ட் தேர்ட் ரெக்கார்டிங் ஐ சாங் ஆஃப்டர் ஓமரி. இதெல்லாம் கண்டுபிடிக்கு முன்னாடி. அண்ட் இட்ஸ் லைக் மிட் ஆகஸ்ட் இதை பாடும்போது சரி போனேன். அண்ட் அப்போ தான் நான் புரிஞ்சேன் வந்து நல்லா சாப்பிட தான் பாடினேன், இல்லை தெம்பே இருக்காது. ஸோ லைக் எதுக்காக எல்லாம் செய்தேன் அன்பே உனக்காக, எடை போட்டு நிலவே விட்டு தந்தை உனக்காக, பூமியை நிற்க சொல்வேன் ஓர் நாள் உனக்காக, ஏதேதோ செய்தேன் அன்பே எல்லாம் உனக்காக, அடிக்காதிலேயே சுடிதார் கிளியே என்னை வாட்டிரியே மோனாலிசா அடி மின்னல் போல் என்னை தாக்கிறியே பழி வாங்கிறியே மோனாலிசா. ஸோ அந்த ஹை நோட் தாடாடானா அது பண்ணும்போது I was kind of hungry, so the தெம்பு வரல. So Anuradha Sheela ma'am was also like smiling in the booth like, oh என்னடா. So I had to take it in 2 cuts. And then but the song is a cute song. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது like கார்த்திக் சாரும் ரொம்ப மேம் வந்து had a nice good vibe on screen. And then அதுக்கப்புறம் I sang a lot more for him 2001, 2 and 3. I think one film I did, my favorite that I've done work on was for the film Punnage Poove. There was a song which என்னோட சர்ப்ரைஸுக்கு இப்போது நிறைய பேர் அதை பாராட்டுறாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து காரி துப்புனாங்க. ஏன்னா ரப்பர் வாயின் கூட பேர் வச்சாங்க நெட்டில். அந்த பாட்டு வந்து வீனஸ் வீனஸ் பெண்ணே கோல்டன் ஃபிஷ் கண்ணாலே நீ என்னை மிதக்க வைத்தாயே, மைனஸ் மைனஸ் டிகிரி ஐஸ் கட்டி கிஸ்ஸாலே நீ என்னை சிலிர்க்க வைத்தாயே. ஸோ அந்த பிட் ஐ would have gone 3 times for the
the recording. அதில் ஒவ்வொரு வாட்டி I sang the lyric portion. Then ஒரு வாட்டி வந்து நான் rap portionக்காக கூப்பிட்டுருந்தாரு தனியாக. அந்த your mama and you when he be breaking it down, sipping the rhythm and the grooves and the old school sound. We talk about this girl, man, she looked so fine. Took one glance, I want to make her mine. அந்த ஒரு பிட் நான் எழுதி நான் rap பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த காவேரி ஆக்ட்ரஸ் வந்து ஒரு தலையாட்டுவாங்க, ஒரு பேய் பிடிச்சி அக்கப்பல ஆமா செக்ஷன் ஞாபகம் இருக்குது. எஸ் எஸ் ஸோ அந்த பிட் பாப்பா பாப்பா அது வந்து ஒரு ஃபுல் ஈவினிங் நான் எடுத்தேன் இன்னொரு வாட்டி. ஸோ ஆஃப்டர் 2003 ஐ நெவர் லுக்ட் அட் த சாங். ஆனால் சமீபத்தில் ஒரு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய டான்ஸ் ட்ரூப்ஸ் இவன் யூஸிங் தட் சாங் ஃபார் அவங்களோட கொரியோகிராஃபிக்கு டேக் பண்ணி இன்னும் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் பாடணும். அந்த பாட்டு ஒன்று I had a good song for Vijay sir. வசியக்காரி வசியக்காரி மலைய வீசி போராளே அந்த பாட்டு வந்துச்சு. Then there were other couple of films. அல்லரின்னு வந்து the குறும்பு there was a remix. Say நூறு வகை yes yes I remember yeah. So me and Vasu uncle they took the original and then I rapped in that. Then quite a lot. போஸ்ன்னு ஒரு படம் ஆடியோ வந்துச்சு பட் படத்தை அந்த பாட்டு வரல. அதே மாதிரி வின்னர் இன்னொரு படத்தை நான் பாடினேன் 2 பாட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால அந்த 2 பாட்டு they didn't shoot. And ஒரு சாங் I got replaced. I had sung கோழி கொக்குற கோழி கொண்ட சேவ கோழி காத்திருக்கே ராத்திரி நீ கொஞ்சி கொள்ள வாடி. அதான் நான் ஒரிஜினலாக பாடினது. But then the producer wanted another singer from the north 2 பாட்டுக்கு. But lot of fun. லாஸ்ட்டாக யுவன் சார் நான் பாடுறது வந்து was from பியார் பிரேமா காதல். அதுக்கு முன்னாடி பிரியாணி படத்தை வந்து ஒரு நல்ல பாட்டு பெங்கால் பீச்சில் என் கால் பட்டால் என்ன கெட்டாவிடும் பேய்வாட்ச் பெண்கால் ப்ளூயிஷ் கண்கால் தொட்டால் என்ன சுட்டாவிடும் நீச்சல் போடும் பூச்செடி நிலாவை தேடி நீலவானம் நான் தானே கூச்சம் எங்கு போச்செடி விழாவை நானும் மீனை போல மீட்டும் நேரம் கேண்டலில் பூத்திரி ஏத்திடும் ராத்திரி மேனிதான் ஆனதே என்னவோ மாதிரி தரரா தரரா தரரி தினசரி na 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 na. Yeah, that was அது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. Yeah. அண்ட் தென் இப்போ சொன்ன நிறைய சாங் வந்து லைக் யூ செட் அந்த வீனஸ் பண்ணலாம் அப்போவே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த படம் வரும்போது அந்த படமும் பிடிக்கும், எனக்கு அந்த பாட்டும் பிடிக்கும். ரைட் நவ் அகெயின் ஆல் தி சாங்ஸ் ஆர் ட்ரெண்டிங் அகெயின் ஃபார் சம் ரீசன் பிகாஸ் நான் ரியலைசிங் ஓகே இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ அப்ரிஷியேட் பண்ணாமல் இப்போ திரும்பி அப்ரிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஒரு நாஸ்டாலஜியாவாக இருந்தது when you sang those songs. And அது இல்லாமல் ஐ திங்க் that time அந்த படத்தோடு அது முடிஞ்சு போச்சு. See because now அந்த டைமில் பார்த்தீங்கன்னா this was all pre-YouTube. ரேடியோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது. அண்ட் சேனல் வந்து அந்த சாங் போடலைன்னா யூ கான் ஹியர். ஒன்று உங்களோட கேசட்லையோ இல்லை உங்கள் சீடில் தான் நீங்கள் வீட்டில் தனியாக கேட்கலாம். இட்ஸ் ஆல் ப்ரீ ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி வந்து எனி சாங் எனிவேர் எனி டைம் த டே நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து எந்த ஸ்ட்ரீமிங்காக போட்டாலும் அந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி ஆராய்ச்சி பேசுறது நிறைய பேர் அது வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் தி ஆக்சஸ் இஸ் நவ் இன்டெஃபினிட். I know. It's a good thing. Yeah. And நம்மளே ஆர்குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம பழைய காலத்து ஆர்குட் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா எஸ் ஆர்குட். ஏன்னா இப்போ இருக்கிற மில்லேனியல்ஸ் 2K கிட்ஸ்க்குலாம் ஆர்குட்லாம் என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியல. பட் ஆர்குட் பற்றிலாம் பேசுனதுக்கப்புறம் வந்து ஐ காட் ரிமைண்டட் நிறைய யூ டன் அ லாட் ஆஃப் ஜிங்கிள்ஸ் ஆல்சோ. நீ ஆல்சோ கம்போஸ்ட் எனக்கு இந்த பலே பாண்டியால அந்த ஹாப்பி வாஸ் ட்ரெண்டிங். ஹாப்பி ஐ டிட் பலே பாண்டியா ஒரு ஃபிலிம். ரொம்ப சந்தோஷம் அந்த டைமில் அந்த படம் ஒர்க் பண்ணது. சித்தார்த் சந்திரசேகர் நிறைய ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அப்போ he was a leading designer. எல்லா ஃபிலிம்ஸ் ரைட் ஃப்ரம் லேசா லேசா டில் சிவாஜி வேட்டாடு வேலாடு யூ நேம் இட் ஆல் த லீடிங் ஃபிலிம்ஸ் எந்திரன்லேருந்து எல்லாமே அந்த டிசைன்ஸ் எப்படி இந்த லோகோ டிசைன்ஸ்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு ஃபார் ஆல் த பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் தென் டு டூ தட் ஃபிலிம் ஃபார் ஹிம் கிரேட் ஆனர். அண்ட் அந்த பாட்டில் வந்து எல்லா சிங்கர்ஸாக கூப்பிட்டுருந்தேன். Recently somebody was sharing it, you were sharing it and people were sharing it. One person அந்த வீடியோ ஷேர் பண்ணி over 2.5 million views போச்சு. ஆமா they were like do you remember these singers அப்படின்னு சொல்லிட்டு there's a video circulating and அந்த பாட்டு can you sing if you like? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. கண்ணோடு இல்லை கண்ணீரில் திவலைகள் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் working with வாலி சார். வாலி சார் வந்து ஆக்சுவலி அவர்கிட்ட ஓங்கோடியா வந்து எழுதுனாரு. அண்ட் ஐ டோல் சிதா இந்த மாதிரி எனக்கு வந்து 2 பேர் தான் எனக்கு வேணும் வந்து அவ்வளோ. ஒன்று வாலி சார் தான் ஓங்கோடியா எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மின்னலை இருவை வந்து ராமரங்கம் தான் எழுதுனாங்க. ஸோ இவங்க 2 பேரும் முக்கியமாக வந்து நம்ம படத்தை எழுதுனோம். ஸோ வாலி சார் கேட்கும்போது நான் எதுக்கே அவனை எழுதணும்
முதல்ல ஃபோனில் கேட்கும்போது யாரே தேவனா என்ன பண்ண நீ எதுக்காக ஒன்று பார்க்கணும். அப்போ தான் நான் அவர் நேரில் இது மாதிரி பேசி அவர் வீட்டில் உட்காரும்போது நான் சொன்னது மாதிரி சரி முதல் படங்க நீங்கள் தான் ஓமரியா நீ பண்ணாங்க நான் உனக்கு எழுதுறேம்மா. He's always in fun, no? யா வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். சரி நினைக்கிறேன் நீ கேட்டிருக்கேன் நான் உனக்கு எழுதி தரேன் உட்காரு. நான் இதுதான் என்னோட இது உனக்கு 2 ஆப்ஷன் தான் தருவேன். அதை நீ வந்து வாங்கிக்கிட்டோம். அது மேலே என்னை தொந்தரவு பண்ணாது. பட் ஹீ காட் இன்வால்வ் இன் தி ஆல்பம். We did 3 songs. முதல்ல 2 பாட்டு அக்ரி பண்ணிட்ட பிறகு சந்தோஷமாக 3வது பாட்டு வந்து எழுதினார். அண்ட் ரெஸ்ட் இஸ் சோல் இன்னும் அந்த மாதிரி ஒரு லெஜெண்டோட வந்து வேலை செஞ்சு டு ஜஸ்ட் அண்ட் ஹியர் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் அவர் சொல்லுவாருங்க எம்ஜிஆர் டைமில் என்னென்ன எழுதியிருக்காரு, கண்ணதாசன் டைமில் எப்படி பண்ணார், எம்ஜிஆர் சாரோட டைமில் இட் வாஸ் அமேசிங். சிவாஜி சார்லாம் ஹவ் ஆல் ஹி டிட் அண்ட் ஹி இஸ் டன் எவ்ரிதிங். நம்ம முஸ்தஃபா, அழகிய தீயே, ஈவன் திஸ் நானா பிரியாணி பாட்டு எல்லாமே அவர்கள் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கும் யுவன் கவர் தான் எழுதினாரு. அண்ட் ஐ வாஸ் லைக் ரியலி லைக் தி தீராத விளையாட்டு பிள்ளை வாலி சார் தான் எழுதினாரு. இவ்வளோ மாடர்ன் அந்த மாதிரி you can it's unpredictable. And he's done for everybody. And he's made those catchy phrases like chikku-pukarele, Mustafa, இல்லைங்களா? You know all those things. Even from Shivaji he's also done a couple of songs in that film. So all these really catchphrasey tracks he has given. Smai I பத்தி பேசணும். And of course it was for Ajit sir. And அந்த டைம்ல he was just Ajit இல்லையா? இப்போ வந்துட்டு அவருடைய ஸ்டேட்டஸ் வேற ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல did you have any conversation with him, interaction with him at that point in time? I had like very little interaction. Once at the audio launch in Devi Theatre, இன்னொரு வாட்டி வந்து பூவெல்லாம் உன் வாசம் ஷூட்டிங்கில் I met him in AVM, sorry பிரசாத் லேபில். அப்போ அந்த 2 வீடியோ இருக்குங்களா அந்த செட்டே அங்கே தான் போட்டிருந்தாங்க அப்போ. ஸோ ஸ்மையா இன்னொரு கிரேட் ரெக்கார்டிங் இன் மை லைஃப். எனக்கு தெரிஞ்ச தட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ரெக்கார்டிங் செஷன் சொல்லலாம். ஓகே வி ஸ்டார்டட் அட் மிட் நைட், கரெக்டாக மிட் நைட் ஆரம்பிச்சு ஒரு 7 மணிக்கு நம்ம முடித்தோம். அண்ட் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு ரஹ்மான் சார் எனக்கு டு டூ ஆல் த லேயரிங் அண்ட் பீட் பாக்ஸிங் அண்ட் whatever I thought. அண்ட் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் ராஜேஷ் சாரோட ஸ்டுடியோ முன்னாடி இருந்துச்சு இந்த பக்கம். we met here somewhere and then they gave me the lyrics. அப்போ I kept everything ready. அன்றைக்கி ரெக்கார்டிங் அன்றைக்கி நடக்கும்போது எனக்கு தொண்டை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் ஐ வென்ட் ஃபார் த ரெக்கார்டிங். ஏதாவது சாரி சொல்லிட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாமான்னு. தென் he said போய் பாடு என்னதான் வருதுன்னு பார்ப்போம். சம் மேஜிக் அண்ட் டிவைன் இன்டர்வென்ஷன் இன் ரஹ்மான் சார் ஸ்டுடியோ தட் மை வாய்ஸ் வாஸ் டோட்லி கிளியர். ஐ சாங். ஆனால் பேசும்போது கரகர இருந்துச்சு. பட் பாடும்போது த டேக் வாஸ் ஐ செட் ஓகே ஜஸ்ட் டேக் whatever you can. தானு சார் கூட கேட்டிருந்தார் என்ன இந்த தம்பியோட குரல் வேறு மாதிரி இருக்குது பேசும்போது நான் பாடும்போது எந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அண்ட் தென் ஐ திங்க் 2 days later தான் கண்ணாமூச்சி ஷூட்டிங் நடந்துச்சு ஏவிஎம்மில். ஸோ ராஜேஷ் சார் கால் மீ டு ஹியர் த சாங் அண்ட் தென் ஐ காட் டு மீட் ஐஸ்வர்யா ராய் மேம் தட் டே அந்த ஷூட்டில். நைஸ். ஆனால் நான் வந்து அஜித் பற்றி கேட்டால் யூ எண்டட் வித் மீட்டிங் ஐஸ்வர்யா ராய். வாட் எக்ஸைட்டட் யூ த மோஸ்ட்? I mean, at that time, she was such a massive star being in this world. Of course. Such a pretty, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யா ராய். Who doesn't like? And what a dancer. I would say beyond everything else, her dance skills, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவங்க ஆடுறது. அவ்வளோ பாய்ஸ்டா. Yeah. So அந்த கண்ணாமூச்சி அந்த சீனே the third BGM which is wearing the blue outfit. அந்த ஷார்ட் தான் போயிட்டு இருந்தது ராஜு சுந்தரம் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில். Okay, now but my eye song. Yes. Lines. ஸ்மை ஐ மேக்னெட் விழியால் மனதை திருடி விட்டாய், 1 சென்டிமீட்டர் பூத்த புன்னகையில் ஜீவன் அலைந்து விட்டாய், 14 பூவானேன் 17 தேனானேன், இந்த வாக்கு மூலம் எதற்கு, புல்வெளியில் தாகம் நான் பூஞ்சாரல் மேகம் நீ, என்னை நினைத்து போகணும் கொஞ்சம், எந்தன் வேரில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும், ஒரு தூரல் போடு இல்லை சாரல் போடு, எந்த நானும் நனைட்டுமே, ஏ சை ஐ ஐ ஐ சை ஐ ஐ ஊ. You were singing and I was thinking what a unique voice this guy has. அண்ட் ரஹ்மான் சாருக்கு அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார் அந்த வாய்ஸஸ். ஹீஸ் அ ஜீனியஸ். அந்த விஷயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் சொல்கிறது எப்போவுமே வந்து ரஹ்மான் சாரோட பிக்கெஸ்ட் டேலண்ட் என்னன்னா ஒரு சிங்கரோட என்னென்ன வந்து எடுக்க முடியுமோ அந்த சிங்கருக்கே தெரியாத அளவுக்கு வந்து ஹீ வில் எக்ஸ்ட்ராக்ட்
the ability of the singer. You know, and you won't even know. நம்ம the final recording கேட்கும்போது நம்மளும் அந்த பாட்டு பாடணும் இப்படிலாம் வந்துச்சா. There's some divine force that I always believe, both for Raja sir as well as Rahman sir, அவங்க ரெண்டு பேரோட கிரியேஷன்ஸில் how that energy has come, and அவங்களுக்குள்ள அந்த இசை அந்த மாதிரி சேனலைஸ் ஆகி வந்து இட்ஸ் கம் அவுட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு லிசன். இத்தனை வருடங்களாக வந்து I think for even decades, even after this, I mean, with all due respect, இந்த இருக்கிற கலிகாலத்துலேயும் I think I mean, I still feel that the music before 2011 was a lot stronger in quality than what's coming out in the recent years. அது என்னோட honest opinion. நீங்க என்ன சொல்லலாம்? Of course. Then I think all musicians feel that. அதுவும் அந்த டைம்ல இருந்து நம்ம அந்த இராலேருந்து கேட்டுட்டு வர மியூசிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே we feel that. இப்போ நான் when I go for the பாட்டு போட்டிங்களோட grand finales, யாருமே இன்னைக்கு வர பாட்டு பாட மாட்டேங்கிறாங்களே. கரெக்ட். It's not feasible to showcase talent. Yes. இன்னைக்கு I feel music has become something for reels, for a gimmick, for a quick dance step. I don't know. You've always taken old songs even for cover பண்ண கூட. You've only taken like solid songs and have always worked on it. I've done a lot of reels along with the singer Rita. ஆமா நான் பார்த்தேன். So நம்ம because as singers நம்ம என்ன பாடுறோமோ அதுதான் நம்ம காமிக்கணும். கண்டிப்பா. அந்த பாட்டோட பியூட்டி வந்து ஒரு பாடகரோட திறமையை அதை தானே காமிக்கிறோம். ஆமா, ஏன்னா one thing I've observed that saying is, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடி இன்ஸ்டால போடுறோம்னு வச்சுக்கோங்க, I would have personally liked that song because it's the song I grew up with. But people would be like, why are you singing that song? Nobody knows that song. Sing something that's relevant. I'm like, no, I'm not singing it for people. See, the relevant இந்த வார்த்தை relevant எனக்கு வந்து it's become like a disease. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரெலவெண்ட்டோ திரும்ப இன்னைக்கு பண்ணுற பாட்டு இல்லைங்க. இன்னைக்கு what people are considering relevant is totally relevant 4 months down the line. True. I completely agree on that, yeah. If I can go back and take songs from 2015, nobody will ever sing that on stage or even hum it. காரில் அதை தொடவே மாட்டோம். சில படங்கள் வந்தது போனது. ஆனால் if you take a song like one of these rare songs, I like the நீ கவிதைகளா தரரரரா Devan and Thomas. ஜீனியஸ் கம்போசர் என்ன பொறுத்த வரைக்கும். பிரதீப்போட குரல் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த பாட்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல வருடங்கள் அப்புறம் தான் அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் ஆச்சு. That was a 2017 when he started touring and singing a song, yeah. Right? Yeah. எனக்கு அப்போ தான் எனக்கு ஹோப் வந்துச்சு. பிரதீப் as a singer, when I saw a lot of his songs coming out, அவரோட இந்த நீ கவிதைகளா and then right? And the singeரோட the beauty and even like his songs like ஆகாயத்தி பிடிச்சாடிலா தூகுபா, very Santosh Narayan song. Yeah, but I'm just saying the quality both composer and singer. Yeah. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ்க்கு வந்து they're not even in the picture. ஏன்னா கம்போசரே பாடுறாரு, இல்லை கம்போசரோட ரிலேஷனாக பாடுறாங்க. லைக் அந்த கான்செப்டே போச்சு. ஐட் சே அந்த விஷயத்தில் ஜெயராஜ் சார் மட்டும் தான் இன்னும் நான் பாராட்டேன். அவர் இப்போ எந்த படம் பண்ணாலும் he is calling singers to sing. அவரே பல வாட்டி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஸ்ரீலேகா இன்டர்வியூ and she sung recently விக்ரம் அந்த படத்துக்கு வந்து துருவ நட்சத்திரம் she sang. I was very happy that he still calls those people and makes them sing. It's a good gesture, I would say. But that's what singers are for. And talking about these people and இளையராஜா சாரோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்பவுமே கியூரியஸ். நீங்கள் இளையராஜா சார் பேசினா எப்படி இருக்கும், என்ன பேசிப்பீங்க அப்படின்னு ஒரு கியூரியஸாக இருக்கும். ஆக்சுவலி சம் ஒரு விஷயம் சொல்லுங்க. I met him in மூகாம்பிகை கோயில். Actually my younger son, Akhil. So he had to go to the bathroom, so I sent my wife and eldest son, Tanu, into the temple first. But பின்னாடி அந்த கோயில் பேக் சைடு ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. I just let him use the bathroom and I came back out to the main road. காரில் போகும்போது ராஜா சார் வராருங்க. அங்க வஸ்திரம் அண்ட் வேஷ்டி தனியாக barefoot. I told the car like காடி ruko. He was like என்னாச்சு what happened? I said, then I got out, I saw Raja sir coming. I chased him and I said hello, and then I actually asked him, I said Valiant super இருந்துச்சு சார், நீ பார்த்தியா? இல்லை சார் நிச்சலாம் பார்த்தேன் சார். அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, நேரில் வந்து பார்க்கணும், அப்போ தான் அந்த ஒலி உனக்கு காதுக்கு தெரியணும். I said நான் தேவன் ஞாபகம் சார், தெரியும் என் பையனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். and he went about his way. அப்போ தான் வேலியண்டோட ஐ திங்க் துபாயிலையோ லண்டனில் exactly 1 week after that he was there. That was the last time I saw him. ஒரு வாட்டி I had gone, Bhavata had called me for his 80th birthday celebration. They wanted me to meet.
அப்போ ஐ கம் பேக் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் அவரோட ஹவு டு நேம் இட் எல்பி Yes. நான் கொண்டு வந்திருந்தேன். அண்ட் தென் ஐ வாண்ட் டு கெட் இஸ் ஆட்டோகிராஃப் ஆன் தட். நான் ஏதோ சொல்ல போயிருந்தது அவர் வேறு மாதிரி எடுத்தது. லைக் ஐ வாஸ் ஹிஸ் யூஷுவல் ஃபேஷன். ஐ செட் சரிங்க சார் நான் வரேன் ஆர்கியூ. அண்ட் தென் ஐ திங்க் மை சன் வாஸ் த்ரில்ட். ஏன்னா என்னோட பெரிய பையன் வந்து ஒரு 3-4 வாட்டி அவர் பார்த்துருக்கான். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் அவர் இருக்கிற வரைக்கும் ஐ வாண்ட் மை சில்ட்ரன் டு see him to know that such a Legend exists. composer ஆமா. exists, because அதுதான் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவங்க when I had met சதா சார் அவரோட கிட்டார் பிளேயர் when I met him few months back இன்னொரு ஸ்டுடியோவில், இன்றைக்கி அதை நம்ம கொண்டாடுறோம். இப்போது அந்த காலத்தில் நிழல்கள் வரும்போது நிழல்கள் வந்து ஒரு ஃப்ளாப் மூவி. ஆனால் இனி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து இட்ஸ் ஹே ஹோ லல்லா அந்த பாட்டு மடை திரிந்து தாவும் பூங்கதவே, ஆல் தீஸ் சாங்ஸ் தட் he has composed அவ்வளோ பிரமாதமான மியூசிக். கரெக்ட். அண்ட் when I asked சதா சார் அப்போனா அவங்க வந்து it was a job for them. காலைல போவாங்க, டேக் போவோம், மதியானம் ஒரு மணி நேரம் லஞ்சு, மறுபடியும் அடுத்த 2 to 9 அடுத்த பாட்டு, தென் தட்ஸ் forgotten about இல்லைங்களா. அந்த படம் வரும் போகும், அடுத்த படம் வரும் போகும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி லைக் யூ அண்ட் ஐ having the discussion now, இன்றைக்கி நம்ம மீடியா மூலமாக ஒரு எக்ஸ்ப்ரெஸிங் அந்த பாடல்களோட அப்ரிஷியேஷன், அதை பற்றி ஆராய்ச்சி. போன வாரம் அமர் அங்கிள் கங்கைமரன் சார் இன்னொரு நிகழ்ச்சியில் அப்போ தான் நான் கேட்டேன், அங்கிள் எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் தான் என்னென்ன பொண்ணிலாவே லிரிக்ஸ் நீங்கள் தான் எழுதுறீங்க, உறவுகள் தொடர்கதை நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஆமாப்பா அப்புறம் சொன்னேன். அதெல்லாம் அவர் காலப்பா அவர் ஜாலியோட அவரோட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. தென் when you have 𝐾𝐲𝐬𝐶𝐭 அந்த படத்தோட டைரக்ஷன் அங்கிள் தான் பண்ணாங்க. அதே மாதிரி கரகாட்டக்காரன், all of them have had legendary work and they did it without expecting appreciation. அந்த ஒர்க்கில் மட்டும் அவ்வளோ கவனம் செலுத்து. they just did it for the work. இதை பண்ணாக்கா எனக்கு இவ்வளோ ஃபேம் வரும், இத்தனை ஃபாலோவர்ஸ் வருவாங்க, இத்தனை லைக்ஸ் வரும். நோ, நம்ம வந்து ஒரு they were like the true artist. ஒரு ஓவியனோ ஒரு ஸ்கல்ப்டரோ, they just want to do a great job and leave it for life. இல்லையா? That's exactly what they did. Yeah. And it's left now for generations to explore and appreciate. அந்த விஷயம் that's why I feel sad for the current generation. ஏன்னா இன்னி காலகட்டத்தில் ஒரு கம்போசர்ஸ் யாருமே அவங்களோட பாடல் வந்து I'll bluntly say they're not going to go back and look இது ஆராய்ச்சி, இது என்ன கார்டு, இது என்ன பண்ணாங்க, ஏதோ வந்து கத்துனாங்களா போனாங்களா விசில் அடிச்சாங்களா, that's it. But is there any composer in a recent time that you really liked or you really disliked also? I mean, disliked I don't dislike I can say a lot, but I don't want to get into that because again that's the end of opinion. But who I like you said Devan, I loved his music. Yeah, I liked a lot of some songs of Santosh I really love. குக்கு படத்தில் அவர் பண்ண நிறைய சாங்ஸ் லைக் மனசில சூர காத்து, அந்த படத்தோட பிஜிஎம் இன்க்ரெடிபிள், மாய நதி இன்க்ரெடிபிள், இறைவீடு ஒரு படம் பண்ணாங்க இன்க்ரெடிபிள், த ரீரெக்கார்டிங் ஃபார் பரியேறும் பெருமாள் இன்க்ரெடிபிள் மியூசிக். அதில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. I wish he comes back to doing those melodies. Again, it depends on what the director and producer wants at the end of the day. Yeah. No, but I still feel Santosh saroda caliber or of course. he has sung when I used to tell Pradeep and the பூவவிழும் பொழுது ஓராயிரம் கனா, like it changes. அதே கனா na 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 di di di. What beautiful melody. Even சில சாங்ஸ் நம்ம அதை பாடாமலே மைண்ட்லேயே அதை நினச்சாலும் யூ கெட் சம் கூஸ் பம்ப்ஸ். the way they've composed the notes and all that. அதுதான் ஐ ஃபைண்ட் இஸ் பேசிக் தி எமோஷனல் கனெக்ட். அந்த 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 இசை வந்து இப்போ நம்ம ராஜா சாரோட ரீடிகார்டிங், எதுக்கு நம்ம சாரோட ரீடிகார்டிங் பற்றி பேசினாலே நமக்கு அழுகே வரும். ஒரு நாயகன் சீன் எடுத்தாலும் ஒரு அக்னி நட்சத்திர சீன் எடுத்தாலும் நீங்கள் எத்தனை சீன்ஸ் எடுத்தாலும் யூ வில் கெட் இமோஷனல் பிகாஸ் தேட்ஸ் வாட் மியூசிக் இஸ் சப்போஸ் டு டூ. இசை வந்து நம்ம வந்து எந்த விதமான உணர்ச்சியை கொடுக்கலன்னா இட்ஸ் யூஸ்லெஸ். என்னை பொறுத்தே அந்த நம்ம மியூசிக்கை எதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறோம்? இப்போ எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எதுக்கு ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் சில சாங்ஸ் போடுறாங்க? இட்ஸ் சப்போஸ் டு இன்வோக். இப்போ எதுக்கு ராகம்னு சொல்கிறாங்க? காலையில் ஒரு ராகம் வாசிக்கணும், மத்தியானம் ஒரு ராகம் வாசிக்கணும், சாயந்தரம் ஒரு ராகம் வாசிக்கணும். இட்ஸ் சப்போஸ் டு இன்வோக் சர்டன் emotions and feelings inside us, right? இன்னைக்கு வந்து I sadly want directors to look at music and not hype and views, not look at hype and views and subscribers and காசு வரும் போனங்க. It's going to come and go.
whoever you're giving the few crores and they get a car, fancy this or fancy that, get a nice flat or whatever. What about the work? இல்லைங்களா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா what's that song? பாட்டும் நானே, or that ஒரு நாள் போதுமா சிங்கார வேலனே 7 சுரங்களுக்குள். Why are singers still singing that? It's very challenging. Exactly my point. Not only is it challenging, it's sung beautifully. Whether it's Vani Amma or T.M. Soundararajan sir, yaar neenga eduthalum, Sushila, I mean, they have left such incredible gems for us to listen to, but we're stuck. அடுத்த ட்ரெண்டிங் என்ன 3 மாதத்துக்கு 4 வாரத்துக்கோ. Correct. I totally agree. Black Friday sale up to 50% offer from 28th November to 30th November. 𝐶𝐫 Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.